அனைவருக்கும் எங்கள் இனிய மாலை வணக்கம். Good evening, every one of you. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். Before we begin our worship, let's start with a prayer. பிதாவே, நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த எல்லா நன்மைக்காகவும் உங்கள் கிருபை எங்களோடு என்றும் இருப்பதற்காகவும் நன்றி பிதாவே. Lord, we give you the thanks for your goodness and your mercy which is endless, Father. பிதாவே, சபையாக இங்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் பிதாவே, பாடையும் மரணத்தை பற்றி தியானிப்பதற்காக பிதாவே. This week as a church, we remember the passion and death of Jesus Christ, Father. பிதாவே, எங்கள் இருதயம் திசை மாறிவிட்டு போகாமல் இன்று செய்தியோடும் இந்த ஆராதனையோடும் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. Lord, we may be distracted by many things, but help us to put our focus on you. பிதாவே, எங்கள் கண்களை திறந்து இயேசுவிற்கு நேராக பார்க்க உதவி செய்யும் பிதாவே. Lord, turn our eyes onto the one, Christ, who comes in your name, Father. நீரே பிதாவே ரட்சிப்பின் வாசலாய் இருக்கிறீர். You're the only one who opens the gates of righteousness. நீரே பிதாவே எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாய் இருக்கிறீர். You're the only one who answers our prayers when we call upon you. பிதாவே, உமது நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஒளி எங்கள் வாழ்வில் படர உதவி செய்யும் பிதாவே. Lord, we bless you for shining your light upon us and for sending your Son to us in human frailty. Amen. Amen. ஆராதனைக்குள்ளாக நாம் முதல் பாடலை பாடி கடந்து செல்வோமாக. Let us begin to worship our God with this beautiful song. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கிறிஸ்து ஒருவரே நம் சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் தாண்டி நம்மை நேசிக்கிறவராக உள்ளார். No matter whatever worst situations we are in, Christ who knows our situation, but still he chose to love us the most. கிறிஸ்து ஒருவரே நமக்குள்ளாக இருக்கிற பயத்தை எடுத்து
நமக்கு புது விசுவாசத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். Christ is the only one who replaces our worst fear with faith. வாழ்நாள் முழுவதுமாக யார் நம்மை நேசித்தாலும் கூட அவருடைய ஒரு நொடியின் அன்பு, இப்பொழுது இருக்கிற அன்பு, அதை காட்டிலும் பெரியதாய் இருக்கிறது. Christ is the only one who loves us more in this moment than anyone in a lifetime. இப்பேற்பட்ட இணையற்ற அன்பிற்கு நாம் எதை செலுத்த முடியும்? இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுதான் அதற்கு ஈடாக முடியும்? What can we offer to such a great God where nothing can compare to His great love? அடுத்த பாடலை இந்த விதமான எண்ணத்தோடு கூட நாம் பாடுவோம். Let's sing this next song. பீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாகியே போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம் வாழ்வில் தனிமையாக இருப்பது போல் சில நிமிடங்கள் தோன்றும். நாம் பாவிகள் என்பது போல், நாம் அவர் மகிமையில் குறைவுள்ளவராக இருப்பது போல் தோன்றும். Though we were sinners and we had fallen short of God's glory, but we are not on our own. அப்படி இருந்துமே கூட கர்த்தர் நமக்காக சிலுவை வந்து நமக்காக மரித்தார். Yet He became a man to die on a cross in our place. அப்பேற்பட்ட மிகப்பெரிய அன்பிற்காக நாம் இந்த பாடலை பாடுவோம். Let us thank God for loving us so much. And let us sing this song. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்து அழியாது யான் தூய கல்வாரியின்
அன்பை அண்டிடவே மாயலோகத்தோடலியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்ட அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் முள்ளின் மூடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் மூடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே நான் இந்த 2வது நாள் பரிசுத்த வாரத்தின் தியானத்திற்கு அன்பாக நான் அழைக்கிறேன். நான் நேற்று தினத்திலே சொன்னவண்ணமாக பரிசுத்த வாரம் என்று சொல்லுகிற பொழுது இது நம்மை விசேஷமாக சிலுவையின் தியானத்தை மையமாக வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வாரமாக நான் கருதுகிறேன். Want to welcome each and every one of you to our second day meditation on the cross. This has been a holy week according to the tradition, but in my understanding this is a week that we would think about cross and Jesus, the one who was crucified, in order that we might be sanctified progressively. So this is Holy Week for all of us. And today we'll continue to meditate what we started the other day. As you all know, my purpose of teaching is to make you know what does it mean propitiation. இந்த வார பாட நிகழ்ச்சிக்கு ஒருவேளை நாம் எதை குறித்து தியானிக்கிறோம் என்று ஒரு கேள்வி வருமே என்றால், கிருபாதார பலி என்றால் என்ன? அதை குறித்து நாம் போன வாரத்தில் ஆரம்பித்தோம். நாம் இந்த நாளிலே தொடர்ந்து இந்த 2வது நாளில் நாம் தொடர்ந்து அதை வாசிக்க தியானிக்க இருக்கிறோம். போன வாரத்தில் நான் வாசித்த அதே பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை நான் மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். I would like to read again what I read last week, Romans chapter 3, verses 21 to 26. But now the righteousness of God has been manifested apart from the law, although the law and the prophets bear witness to it. The righteousness of God through faith in Jesus Christ for all who believe, for there is no distinction. For all have sinned and fall short of God's glory, and are justified by His grace as a gift, through the redemption that is in Christ Jesus, whom God put forward as a propitiation by His blood, to be received by faith. This was to show God's righteousness, because in His divine forbearance
he had passed over former sins. It was to show his righteousness at the present time, so that we might be just and the justifier of the one who has faith in Jesus. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குபுறமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். All that I want to tell you is this: the righteousness of God is made possible to be given, granted on whoever believes in Christ, with no requirement of the law. So this is what this particular section of the Bible, it speaks about it. The righteousness of God has been manifested apart from the law. So we have to conclude that righteousness of God is totally bestowed, totally made available, mature. நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேவநீதி முழுமையானது முற்று பெற்றது. இது எப்படியாக வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறது என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். Apart from that, the word of God also says in verse 21, the law and prophets bear witness to it. என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. எதை குறித்து சாட்சி கொடுக்கிறது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வரும் என்பதை சாட்சி கொடுக்கிறது. எது கொடுக்கிறது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் பவுலடியார். அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதி வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அங்கே நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக எதுவுமே இல்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணமே சாட்சி கொடுக்கிறது. When Apostle Paul says that law and the prophets bear witness that righteousness of God is manifested apart from the law. By writing this, Apostle Paul makes us to understand that law does not object for the argument Paul says. Righteousness of God for mankind apart from the law itself testifies, witnesses. So, there is a need for us to go back to the law, to go back to the prophet, and see how that righteousness of God is made possible for people apart from the law. That's what our study is right now doing. ஆக பவுலடியார் சொல்லுகிற என்ற வார்த்தையின் பிரகாரமாக நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி எப்படி வருகிறது என்றால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்கிறது. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக கடந்து போய் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்குள்ளாக கடந்து போய் அவைகள் எப்படி இந்த கூற்றுக்கு சாட்சி கொடுக்கிறது, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி கிறிஸ்துவின் மூலமாக எப்படி சாட்சி கொடுக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை தானே நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது
எப்படி கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவனுடைய நீதி வெளிப்பட்டது, கிறிஸ்துவின் மூலமாக எப்படி தேவனுடைய நீதி வெளிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் கிருபாதார பலி என்று சொல்லுகிறார் இந்த பகுதியில். How did it happen that the righteousness of God is revealed, given to people whoever had believed in him through Christ because of his propitiatory death on the cross? So we have to go and seek for the witnessing support from the book, from the law and the prophets. What does it say about propitiatory death of the Lord Jesus? ஆகவேதானே இந்த கிருபாதார பலியாகிய இயேசுவை குறித்து இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். And yesterday when I was sharing, I said the word propitiation is an exclusive word that we see in two places used by Apostle Paul and Apostle John. And we do not see any direct, precise word to this word propitiation in the Old Testament, I said. But there is a nearest word. That nearest word is acceptable, and that is the atonement. And also I said, atonement is progressing point. It begins to progress. So the Old Testament atonement, it's like an arrow. It directs the reader to move on and move on and move on and to go to the crucified Jesus. And whereby there is a maturity of concept, maturity of the philosophy. The maturity comes through the writings of the law and the prophets as well. நாம் இதை எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால், கிருபாதார பலி என்பது பவுலடியாராலும் யோவானால் மாத்திரமே உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறபடினாலே, இந்த கிருபாதார பலி என்கின்ற வார்த்தைக்கு சரியான, நிகரான, நேரான வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே காணப்படாமல் இருந்தாலும் கூட, அதற்கு மிக குறைந்த நெருக்கத்திலே பார்க்கக்கூடிய மற்றொரு வார்த்தை தான் பிராயசித்தம். ஆங்கிலத்திலே அட்டோன்மென்ட் என்று சொல்லுவார்கள். பிராயசித்தம். அந்த பிராயசித்தம் என்கின்ற வார்த்தை ஆரம்பமாகின்ற ஒரு அனுபவம். அதை ஒரு அம்பு குறியிட்ட ஒரு காட்டியாக, கைகாட்டியாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிராயசித்தம், அட்டோன்மெண்ட், ஒரு அம்புக்குறியை காண்பித்து நம்மை முன்னோக்கி போகும்படியாக சொல்லுகிறது. அது எதை நோக்கி போகிறது என்றால், சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி. பிராயசித்தத்தை உணர்கிற பொழுது, தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது, அது கிருபாதார பலியாக அது கடந்து வந்து நிற்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் அந்த பிராயசித்தம், அட்டோன்மெண்ட் என்பதை குறித்து 3 மிக முக்கியமான விவரங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday, as I was defining the word atonement, I brought before you 3 considerations or 3 features. One is the aspect of penal, which means it deals with a penalty of sin. The second one, it is sacrificial, which means there is a sacrifice involved, sacrifice of something or someone involved. And the third one is substitutionary, which means there was an innocent substitute taking the place of guilty. So atonement, when we talk about in the Old Testament, it is penal sacrifice, it is sacrificial sacrifice, it is substitutionary sacrifice. இந்த பிராயசித்தம் என்கின்ற வார்த்தையை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்ற வேளையிலே நான் 3 காரியங்களை போன வாரத்தில் சொன்னேன். ஒன்று என்ன, அது நம்முடைய
நம்முடைய பெனால்டி, நாம் செலுத்த வேண்டிய ஃபைன், நாம் செலுத்த வேண்டிய பெனால்டி அதற்கு ஏற்றதான ஒன்று. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அது யாரோ ஒருவர் தன்னையே தியாகம் செய்கின்ற ஒரு அனுபவம். ஏதோ ஒன்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற, தன்னை தியாகம் செய்கின்ற. மூன்றாவதாக தவறு ஏதும் இல்லாத ஒருவர், இல்லை என்றால் தவறு ஏதும் இல்லாத ஒன்று தவறாகவே இருக்கக்கூடிய மற்றொன்றுக்காக செய்கின்ற காரியமாக நான் அதை பார்க்கிறேன் பிரியமானவர்களே. சரி, இந்த மூன்றையும் நாம் மனதிலே வைத்தவர்களாக தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இந்த பிராயசித்தம் என்கின்ற வார்த்தையின் உள்ளே புதைந்திருக்கக்கூடிய அந்த சத்துவம் எதை செய்கிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய நீதியையும் தேவனுடைய இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. தேவனுடைய நீதியையும் தேவனுடைய இரக்கத்தையும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், தேவன் உங்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எதிர்பார்ப்பின் அளவு எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்காக போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சரியாக படிக்க முடியாதபடி இருக்கிற பொழுது அவர்களுக்கு நாம் டியூஷன் கொடுக்கிறோம். விசேஷமான பாடம். அந்த டியூஷன் கொடுக்கிற பொழுது யார் அதை கொடுப்பதாக நாம் தேடுகிறோம்? பள்ளிக்கூடத்திலே போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சமமாக, இல்லை என்றால் அந்த ஆசிரியரை விட நல்ல முறையிலே போதிக்கிறவர்களை. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் ஆசிரியருக்கு முன்பாக போய் நிற்கிற பொழுது ஆசிரியர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை அந்த பிள்ளையின் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியுமே என்றால் அந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நிகராக இருக்க வேண்டும். அப்படியாகத்தானே இன்றைக்கு தேவ நீதி என்று எதிர்பார்க்கிற பொழுது, தேவ நீதியை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பார் என்றால், அந்த தேவ நீதி என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிற பொழுது எனக்கு யார் தேவநீதி கொடுக்க முடியும்? பள்ளிக்கூட பாடமாக இருந்தால் ஒரு வாத்தியாரை, டியூஷன் வாத்தியாரை நாம் ஒழுங்கு செய்யலாம். இது தேவனுடைய நீதி, தேவன் எதிர்பார்க்கிறாரே. அந்த சூழ்நிலையில் தானே தேவன் அவருடைய நீதியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவனை பூமிக்கு அனுப்புகிறார். ஆக இந்த பிராயசித்தம் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய நியதி நடைபெற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பிராயசித்தம் எப்படியாக வேலை செய்கிறது என்றால், தேவ நீதியை மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அவனால் கொடுக்க முடியாது என்று தெரிகிற பொழுது, அறிகிற பொழுது, உணர்கிற பொழுது அவரே வேறு ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறார். அந்த மார்க்கம் என்ன? நீ பலி செலுத்து என்று சொல்லுகிறார். அப்படி பலி செலுத்துகிற பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து அந்த தேவ நியதியை வெளிப்படுத்துவது உண்மைதான். ஆனால் அது ரத்தம் சிந்தப்பட்ட அந்த மிருகத்தின் காரணமாக அல்ல, மாறாக அந்த மிருகத்தை ஏற்றுக்கொள்வதாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினாலே அவருடைய இரக்கத்தின்படியாக நாம் தேவ நீதியை பெறுகிறவராக நாம் மாறுகிறோம். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் பிராயசித்தம் தேவனுடைய இரக்கத்தினாலே மிருகத்தினால் செலுத்தப்படக்கூடிய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தேவ நீதியை வெளிப்படுத்தினார், தேவ நீதியாக கருதினார் என்று பார்க்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் பிராயசித்தம். இதை நீங்கள் சற்று ஆழமாக உட்கார்ந்து யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஐயா, இது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பை செலுத்துவதற்கு ஏற்ற ஒரு பூரணமான பலி அல்ல, மாறாக தேவன் மிகவும் இரக்கமாய் அங்கீகரித்து கொண்ட பலி என்று நாம் அங்கே பார்ப்போம் பிரியமானவர்களே. When we think of
the word atonement in the Old Testament, we have to remember it is an act of God or it is a provision of God through which God's justice is fulfilled. How could that be possible? In the Old Testament, God substituted bloodshed of an animal. Now, would that be an apt one for God's justice to be brought and God's justice to be bestowed on someone? No. Because God's expectation is there. This is God's justice. And so God expects something very, 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 very high. We cannot. None of us can. Let me put it this way. This is a good illustration. Perhaps you have a child who is not doing good in his schooling. Then you go and find a tutor and you send your child for a tuition. Look, when you go and search for a tutor, you would certainly look for someone who is as equal as the teacher of the school or better than the teacher of the school. Why? Your child goes and stands before the teacher of the school. The teacher of the school is expecting something from the child. And child on his own or on her own cannot fulfill it. So you have found a tutor. That tutor must make this child able to face the teacher of the school. It's possible when we think about tuition. But when we think about God's expectation, when God is expecting something from you and me, and when we fall short of God's expectation, then who could be the best? Only God could be the best. But in the Old Testament, God substituted an animal. So it's a substitution. It is an alternate, and so that cannot be precise one. So all that I want to say is, atonement, it brought forgiveness and it fulfilled God's justice. Not because of shed blood of the animal, but because of the mercy of God who made it acceptable, made it as a provision that we can offer an animal. Shed blood of the animal is accepted. And that is a gracious, merciful will of God, my beloved brothers and sisters. So now when we go into atonement, we have to certainly study chapter 16 of Leviticus. And there we go, and there we will be reading some important terminologies that you should know what it is. நாம் இப்பொழுது இந்த பிராயசித்தம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு வியாக்கியானத்தை பார்க்க வேண்டும் என்றால் லேவியராகமம் 16வது அதிகாரத்தை நாம் நிச்சயமாக வாசிக்க வேண்டும். லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே நாம் போய் வாசிக்கின்ற வேளையிலே பல வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளின் சாரம்சம்தான் பிராயசித்தம், இல்லை என்றால் கிருபாதார பலியை காண்பிக்கின்ற மார்க்கமாக அது காணப்படும். பிரியமானவர்களே, என்னென்ன வார்த்தைகள் என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது பாவ நிவாரண, குற்ற நிவாரண பலி என்று நாம் சொல்லலாம். அப்படி என்றால் என்ன? The first thing that we should be knowing is sin offering. What is sin offering? Sin offering, first of all, is a sacrifice. It is made according to the law of Moses. Rather, it was permitted by God through the law of Moses. And that particular sacrifice, according to the law, was able to provide atonement for sin. Atonement for sin.
The Hebrew word for sin offering, literally it means fault offering. It means fault offering. இந்த பாவ நிவாரண பலி என்கின்ற வார்த்தையை குறித்து நீங்கள் அறிய முற்படுவீர்கள் என்றால், முதலாவதாக இந்த பலியானது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட பலி. இது மிக முக்கியம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட பலி. இதன் மூலமாக மனிதனுடைய பாவம் பிராயசித்தம் செய்யப்படுகிறது. இல்லையென்றால் அந்த பாவமானது தேவனால் மூடப்படுகிறது. இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லுகிற பொழுது அந்த மூல பாஷையினுடைய பொருளை நாம் போய் பார்ப்போமே என்றால், பாவத்தை மாத்திரம் அது சொல்லாதபடிக்கு அது எல்லா விதமான தவறுகளுக்கும் ஏற்ற ஒரு பலியாக நாம் பார்க்கிறோம். பாவத்திற்காக, தவறுக்காக செலுத்தப்படுகிற ஒரு பலி. ஆனால் மிக முக்கியமாக நாம் கருத வேண்டியது, இது தேவனால் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. Let's go and think a little more about sin offering. Sin offering was made for sins committed in ignorance or unintentional sins. When we fall into sin, commit sin, there are intentional, which means we know it is sin and still we sin. David committed adultery with Bathsheba. It was intentional. He knew it was incorrect, but he did it. He killed Uriah. He knew, but he did it. And there are many other sins quite possible, unintentional. So when we speak of sin offering, it covers sins that we commit out of ignorance and unintentionality. இந்த பாவ நிவாரண பலி என்பது அந்த நாட்களில் அறியாமல் செய்கின்ற, ஞானம் இல்லாமல் செய்கின்ற, தவறி செய்கின்ற அந்த பாவங்களுக்கு உரித்தான ஒரு பலியாக நாம் பார்க்கிறோம். The ritual involved in this particular offering, or the method of the sin offering, and the animal to be offered, it used to vary on the status of the sinner. Who is that sinner? Because this is sin for unintentional acts, we cannot determine what sin was it. But on the basis of his status, it would be decided. For example, a high priest who sinned unintentionally would offer a young bull. A king or a prince would offer a young male goat. So it goes according to the status. இந்த பாவ நிவாரண பலியை குறித்து நான் சொல்ல விரும்புகிற பொழுது, அது அறியாமல் செய்த பாவத்திற்குரிய பலியாக இருக்கிறபடினாலே பாவத்தின் தன்மையை குறித்து நாம் எந்த விதமான பலி செலுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாது. மாறாக அந்த பலி செலுத்துகிறவர் யார் என்பதை பொறுத்துதான் அந்த பலியை நிர்ணயம் பண்ணுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை பிரதான ஆசாரியன் தான் அறியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்றால், அவர் நிச்சயமாக ஒரு காளையை பலி கொடுக்க வேண்டும். ஒருவேளை ராஜாவோ இல்லை என்றால் ராஜாவின் வம்சத்தை சார்ந்தவர்களோ இருப்பார்கள் என்றால், அங்கே ஒரு ஆண் வெள்ளாட்டை அவர்கள் அங்கே பலி கொடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுவார்கள். இப்படி நபர்களுக்கு தக்கவாறாக இந்த பாவ நிவாரண பலி காணப்பட்டது. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த பாவ நிவாரண பலி என்கின்ற காரியத்தை நாம் லேவியராகமத்திலே நாம் வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். சரி, இரண்டாவது வார்த்தை என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், மற்றொரு பலி. We will be looking into
another offering about which we will read in Leviticus chapter 16. The name of the offering is burnt offering. Burnt offering. What does it mean, burnt offering? இரண்டாவதாக நாம் நினைக்க வேண்டிய பலி சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். What is burnt offering? Burnt offering is something ultimately to be sacrificed by offering an animal, and on that animal's head the worshipper, he goes and lays his hand. By laying that hand, he communicates that all of his sins, indeed here it is intentional, all of his intentional, unintentional, all of his sins are now laid on that animal. That's the first act. Then the second important act concerned with burnt offering is that animal must be killed. That animal must be killed. And then the third important thing that we see is the killed animal's blood must be taken up by the priest. Worshipper is the laying hand, and priest is taking the blood and sprinkle and throw the blood out. And then the entire sacrifice is burnt up. These four are important features. Then it is called burnt offering. சர்வாங்க தகன பலி என்று சொல்லுகிற பொழுது அதில் 4 மிக முக்கியமான நடவடிக்கைகள் அடங்குகிறது. முதலாவதாக என்னவென்றால், அங்கே கடந்து போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று போகிறவர் இந்த சர்வாங்க தகன பலியை ஏன் செலுத்துகிறார் என்றால், தன்னுடைய பாவத்து நிமித்தமாக ஆகவே ஒரு மிருகத்தை கொண்டு போக வேண்டும். அப்படி மிருகத்தை கொண்டு போகிற பொழுது அது எதுவாகவும் இருக்கலாம். அந்த மிருகத்தை கொண்டு போய் அதனுடைய தலையிலே தன்னுடைய கரங்களை வைக்க வேண்டும். அதனுடைய சத்துவம் என்னவென்றால், நான் செய்தவைகள் எல்லாம் இந்த மிருகத்தின் மேல் நான் சுமத்துகிறேன், நான் செய்ததையெல்லாம் இந்த மிருகத்தின் மேல் சுமத்துகிறேன். பிறகு அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். அந்த மிருகம் கொல்லப்பட்ட பிறகு, பலியாக கொடுத்த பிறகு அதனுடைய இரத்தத்தை ஆசாரியன் எடுக்க வேண்டும். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தொழுது கொள்ள வருகிற மனிதன் அவன் தன்னுடைய கரங்களை வைத்து தான் செய்தவைகளை அந்த மிருகத்தின் மேல் செலுத்த வேண்டும். இப்பொழுது அந்த மிருகம் பலி கொடுக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை ஆசாரியன் கொண்டு வந்து தெளிக்க வேண்டும். பிறகு அதை ஊற்ற வேண்டும். பிறகு முழு சரீரத்தையும் அவன் அந்த இடத்துல அக்னியினால் சுட்டெரிக்க வேண்டும். இதுதான் இந்த சர்வாங்க தகன பலியினுடைய 4 அம்சங்களாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சர்வாங்க தகன பலியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், இந்த சர்வாங்க தகன பலி முழுவதுமாக தேவனுக்காக செய்யப்பட்டது. அது நிமித்தமாக இந்த மனிதனுக்குள்ளாக காணப்பட்ட எல்லா பாவங்களும் தேவனுடைய அனுகிரகத்தினாலே மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. தேவனுடைய கண்களினாலே அழிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக பழைய ஏற்பாட்டின் சர்வாங்க தகன பலியினுடைய நோக்கம் என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலி செலுத்தப்பட்டபடியினாலே
தேவன் சொன்ன பலியை செலுத்தினபடியினாலே அந்த மனிதன் செய்த எல்லா பாவங்களும் பரிகரிக்கப்பட்டது. எப்படி? தேவன் அதை பரிகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளுகிறார், அது காணாமல் போனதாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இத்தனை காரியங்கள் இந்த இந்த பலியிடுதலிலே காணப்படுகிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். பிரியமானவர்களே, why does burnt offering, why did burnt offering we see in the Old Testament? Very simple. Burnt offering communicates that atonement was being made solely to God and the destruction that sin requires. So this is the purpose. So now when you think of Leviticus chapter 16, we have to keep these two concepts in our minds: sin offering and burnt offering. Now as we go to chapter 16, there we will be saying what are the things that are required. The whole chapter, if you read, there are few things are very essential for atoning sacrifice. Number one, a young bullock, and that young bullock is for sin offering. You know what is sin offering, I taught you. Number two is a ram, which is a burnt offering. And the third one we see here is sacred garments on the priest. Sacred garments on the priest when he does the burnt offering. And then finally, 2 goats, one for sin offering, one goat is for sin offering, and the other one is not going to be offered. It's called scapegoat. It's not going to be killed. 2 goats. So young bullock, a ram, sacred garments, 2 goats, one for sin offering, one for scapegoat. One is scapegoat. So these are all the things that are involved in chapter 16. Read chapter 16 again. Come tomorrow, we will meditate continuously. இந்த 16வது அதிகாரத்தை, லேவியராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே அந்த பிராயசித்தத்திற்கு, அந்த கிருபாதார பலியாகிய பிராயசித்தத்திற்கு தேவையான ஒரு சில உறுப்புகள், ஒரு சில அம்சங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஒரு காளை. அந்த காளை பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டும். காளை. இரண்டாவதாக வெள்ளாடு, அது சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆடை, அதை ஆசாரியன் அணிந்து அவன் பலி செலுத்த வேண்டும். பிறகு 2 வெள்ளாடுகள், அதிலே ஒன்று பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டும், மற்றொன்று விடுவிக்கப்படுகின்ற ஒரு ஆடாக காணப்பட வேண்டும். விடுவித்தல், டெலிவர்டு. இத்தனை காரியங்களும் அந்த 16வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி கிரமமாக செய்கிற பொழுது அங்கே பிராயசித்தம், தேவன் அவைகளை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தை நாளை தினத்தில் நாம் தியானிக்கின்ற வேளையில் அதில் இருக்கக்கூடிய அநேக உண்மைகள் உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும்.
எதற்காக என்றால், இதுதானே அந்த விசேஷமான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலி. கிருபாதார பலி என்று சொல்லலாம், பிராயசித்தத்தின் பலி என்று சொல்லலாம். இங்கே ஆரம்பமாகி அது அம்புகுறி காண்பித்து சிலுவையில் மரித்த கிருபாதார பலியாகிய இயேசுவை காண்பிக்கிறது. அங்கே தேவ நீதி முழுமையுமாய் மனுக்குலத்திற்காக கொடுக்கப்படுகிறது. ஆக இங்கே தேவ நீதிக்கு உரிய ஒரு வாய்ப்பு திறக்கப்படுகிறது. உனக்கு தேவ நியதி உனக்கு உண்டு, தேவ நியதி உனக்கு கிடைக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம், ஒரு இடம் ஆரம்பமாகிறது. அது எங்கே முடியுமே என்றால், இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது முழுமை அடைகிறது. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் மீண்டும் நாம் சந்திப்போம். Father, I pray that you would continue to speak to us as we learn the propitiatory death of the Lord Jesus Christ on the cross. Thank you, Lord, for your provision. We give you glory, honor, and praise. In Jesus' name, Amen. அருமையான தேவ வார்த்தைக்காக நம் போதகருக்கு நன்றி. We thank our pastor for the beautiful message. இந்த ஆராதனையின் இறுதியாக ஒரு முடிவு பாடலை பாடுவோம். As we come to the end of our worship, let us sing the closing hymn. There is a Redeemer, Jesus, God's own Son, precious Lamb of God, Messiah, Holy One. Thank you, oh my Father, for giving us your Son and leaving your Spirit till the work on earth is done. Jesus, my Redeemer, name above all names, precious Lamb of God, Messiah, oh, for sinners slain. Thank you, oh my Father, for giving us your Son and leaving your Spirit till the work on earth is done. When I stand in glory, I will see His face. There I'll serve my King forever in that holy place. Thank you, oh my Father, for giving us your Son and leaving your Spirit till the work on earth is done. And leaving your Spirit till the work on earth is done. God, we once again thank you, God, for this wonderful opportunity that you had given us to be in your presence, to know more about you, God, and to meditate upon your word, God, in this Passion Week. God, help us, God, to retain this message in our hearts as we go through this week, God. In all our journey, remind us your word, God, in the right situation. God, till we gather in the next time, keep us, God, safe and sound from all evils of this world and from all the distractions that this world could offer us. God, be with us, God. Abide with us, God, for now and forever. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.